அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எந்நாளும் நம்மை காக்கும் அந்த ஆறுமுக பெருமானின் திருப்பாதங்களை மனதார நினைத்து இன்ற பதிவை துவங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நமது மேசராசி அன்பர்களே, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இந்த 2026ஆம் ஆண்டை நாம் அணுகுவோம். மேசராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனி கம்பீரம்தான். தெய்வத்தின் அருளும் எதையும் சாதிக்கும் மனதிடமும் கொண்ட நீங்கள் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டவர்கள். அதிர்ஷ்டத்தை விட தன் கை நகத்தையே நம்பும் வீர புதல்வர்கள் நீங்கள். மேசராசியில் பிறந்தவர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள். இவர்களிடம் காணப்படும் வேகமும் விவேகமும் மற்றவர்களை வியக்க வைக்கும் தலைமை பண்பு. நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு தலைவனாகவே செயல்படுவீர்கள். தூய உள்ளம். உங்களை நம்பி வருபவர்களுக்கு எவ்வித பிரதிபலனும் பாராமல் உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள். மன வலிமை. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் உங்களை நிலைக்குலையச் செய்திருக்கலாம். ஆனால் அந்த வழியிலேயே படிக்கட்டுகளாக மாற்றி முன்னேறும் வல்லமை உங்களுக்கு உண்டு. 2026இல் கிரகங்களின் சஞ்சாரமும் மாற்றங்களும். இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது மற்றும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறது. பொருளாதார நிலை மற்றும் சுக்கிரன் பெயர்ச்சி. சுக்கிர பகவானின் அருளால் இந்த ஆண்டு உங்கள் பண புழக்கம் சீராக இருக்கும். தன லாபம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகமாக வரலாம். வீடு வாகன யோகம். நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த வீடு கட்டும் பணிகள் வேகம் எடுக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். தாயின் ஆதரவு. தாய் வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்துவீர்கள். அரசு வேலை. போட்டி தேர்வர்களுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த ஆண்டு அரசு வேலை எனும் கனவு நினைவாகும். பதவி உயர்வு. அலுவலகத்தில் நீங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களை உற்சாகப்படுத்தும். புதிய கிளைகள். தொழில் செய்பவர்கள் தங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை. ராகு கேதுகளின் மாற்றத்தால் குடும்பத்தில் சில மறக்க முடியாத சம்பவங்கள் நிகழும். திருமண யோகம். தடையாயிருந்த தடைகள் விலகி சுபகாரியங்கள் கைகூடும். குறிப்பாக மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். தம்பதி ஒற்றுமை. குருவின் பார்வையால் கணவன் மனைவியிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்நியோயம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதே உங்கள் தாரக மந்திரமாக இருக்கட்டும். நட்சத்திர ரீதியிலான மாத பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம். நன்மைகள் தேடி வரும் காலம். அஸ்வினி நட்சத்திர நேயர்களே, நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். ராகுவின் ஆதிக்கம். ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு உண்டாகும். சிறு வியாபாரிகள். சிறிய அளவில் தொழில் செய்பவர்களுக்கு கூட இந்த ஆண்டு பெரும் லாபத்தை கொடுக்கும். எச்சரிக்கை. ஆகஸ்ட் மாதத்தில் மற்றும் சற்று கவனமாக இருக்கவும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பரணி நட்சத்திரம். பொன் பொருள் சேர்க்கை. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம். சுக்கிரனின் பலம். உங்கள் நட்சத்திரநாதனான சுக்கிரன் பலமாக இருப்பதால் ஆபரண சேர்க்கை உண்டாகும். வழக்குகளில் வெற்றி. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உடல்நலம். செவ்வாயின் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம். 1ஆம் பாதம் சிந்தனை மேலோங்கும். கார்த்திகை நட்சத்திர நேயர்களே, நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இது. சூரியன் சஞ்சாரம். சூரியனின் சஞ்சாரத்தால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் முடிவு வெற்றியாகவே அமையும். நண்பர்களின் உதவி. இக்கட்டான சூழலில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். வழிபாடு. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும். கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள்.
எவ்வளவுதான் சாதகமான பலன்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறான நட்பு, போதை பழக்கங்கள் அல்லது தவறான நண்பர்களின் சேர்க்கையால் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படலாம். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் தேவை. முதலீடுகள். புதிய தொழிலில் முதலீடு செய்யும் போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை கேட்பது அவசியம். வெளிநபர்கள். உங்கள் குடும்ப விஷயங்களில் மூன்றாவது நபர்களை தலையிட அனுமதிக்காதீர்கள். இது தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசைகள் தென்மேற்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6, 8. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை, ரோஜா. ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் வழிகாட்டுதல். உங்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி மென்மேலும் உயர இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். வழிபாடு. வடக்கு நோக்கி வீற்றிருக்கும் அம்பிகையையும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனையும் வழிபடுவது வெற்றியை தரும். தர்மம். உங்கள் வீட்டின் அருகிலுள்ள முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவை வாங்கி தருங்கள். இது நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும். மன அழுத்தத்தை குறைக்க தினமும் 15 நிமிடங்கள் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது அவசியமாகும். மேசராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு என்பது வெறும் காலம் மட்டுமல்ல, உங்கள் உழைப்பிற்கு கிடைக்கப் போகும் அங்கீகாரத்தின் தொடக்கமாகும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சவால்களும் உங்களை சுற்றி பின்பற்ற சூழ்ச்சிகளும் இப்போது பனி போல விளங்கத் தொடங்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் அருளால் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் எதையும் வெல்லும் விவேகமும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஏற்ப உங்கள் கனவுகளை நினைவாக்க இதுவே சரியான தருணமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பெரிய அமைதியை காணலாம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளிப்பது உங்களுக்கு பெரும் பலத்தை தரும். சுபகாரியங்கள் கைகூடி வருவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் உங்கள் எதிர்கால சந்தையினருக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆன்மீக ரீதியாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்களால் முடிந்த அளவு முதியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவியும் உங்களுக்கு பெரும் புண்ணியமாக திரும்பி வரும். மற்றவர்களின் எதிர்மறை பேச்சுக்களை காதில் வாங்கி கொள்ளாமல் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் வசமாகும். இறுதியாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். உங்கள் ஆத்ம பலமும் முருகப்பெருமானின் அருளும் உங்களை எப்போதும் பாதுகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். என்று கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன்.